குறையே இல்ல. அந்த தாம்பூலம் தெரிச்ச அந்த நாக்கு செவந்த அந்த நாவுனால எங்க வீட்டுல செல்வத்துக்கு குறையே இல்ல. எங்க வீட்டுல நிறைய நகை சேரும், எங்க வீட்டுல நிறைய பணம் சேரும், கடனே இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்வேன், என் குடும்பம் வாழும், ரோகமே இல்லாத வாழ்க்கை. இப்போ இது எல்லாரும் பார்த்தோன்னே உடனே யோசிப்பாங்க, இந்த பை எல்லா இடத்துலயும் கிடைக்கும், இந்த பொருள் எல்லா இடத்துலயும் கிடைக்கும், இதுல என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, சிருஷ்டி ஒளினாலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய சூட்சும மந்திரங்கள், சூட்சுமமான விஷயத்த நம்ம கொடுக்க போறோம். அப்போ இந்த விஷயத்த ஒருத்தவங்க பண்றாங்கன்னா குரு வழிகாட்டுதல் இல்லாம அது பண்ணோம்னா சித்தி ஆகாது. சோ இந்த சுருக்கு பையன்றத நம்ம வைக்கும் பொழுது தூரத்துல இருந்து ஏதோ பார்த்தாங்கன்னா கூட இது ஏதோ ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்கன்னு தான் தோணும். சோ இந்த அக்ஷய திருதி அப்ப பூஜை பண்ணிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எடுத்து பூஜை பண்ணலாம். இந்த இதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில இதே மாதிரி இந்த காயின் உள்ள வச்சுட்டு, அந்த பிளேட்டை உள்ள வச்சுட்டு அந்த 108 காயினால் அர்ச்சனை பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெத்தலை, நான் சொன்ன மாதிரி வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு பிளஸ் வந்து ஒரு கிராம்பு, கண்டிப்பா கிராம்பு இருக்கணும், கிராம்போட தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரூபா நோட்டுகள், நகை இதெல்லாம் வச்சுடணும். சோ அந்த நல்ல வயிறார சாப்பிடணும். மதியானம் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தாம்பூலம் தரிக்கணும். தாம்பூலம் தரிக்கிறது தப்பே கிடையாது. மேல இருக்கிற அந்த காம்புகளை கிள்ளி நுனியை கிள்ளிட்டு இந்த சுண்ணாம்பு தேய்ச்சிட்டு அந்த இது கிராம்போட சாப்பிடணும். சாப்பிடுறவங்க மனதார உள்ள அன்போட மனதார சொல்லணும். அந்த வாக்குப்பளிதம்ன்றது வரும். அந்த லட்சுமி தாயார் அதுல வந்து குடியேறுவா.